சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை திட்டக்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் அமுதலட்சுமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் முன்பு கண்ணீர் மல்க குமுறல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பெண்ணாடத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டக்குடி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட பொருளாளர் சஞ்சய் காந்தி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திட்டக்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாக குழு கூட்டி கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக பொறுப்பாளர்களை தேர்வு செய்ததை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை திட்டக்குடி மாவட்ட செயலாளரும் பெண்ணாடம் பேரூராட்சி தலைவருமான அமுதலட்சுமி பேசுகையில், தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கடந்த 4 ஆண்டுகளாக பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவராக இருப்பதாகவும், இதற்கு முன்பு 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளதாகவும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் நல்லூர் ஒன்றிய செயலாளரும் தற்பொழுது மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம் ஆனந்தன் கடந்த 4 ஆண்டுகளாக தன்னை பேரூராட்சி மன்ற தலைவராக நிர்வாகம் செய்ய விடாமல் தன்னை மதிக்காமல் தனக்கு மிகுந்த பெரும் மன உளைச்சலையும் மனவேதனையையும் கொடுத்து வந்ததாகவும் கூறினார். மேலும் ஆனந்தன் ஒன்றியத்தில் இருந்து கொண்டு பெண்ணாடம் நகர நிர்வாகத்திற்குள் தலையிட்டு தங்களுக்குள் குழப்பத்தை விளைவித்து தங்களை ஒற்றுமையாக செயல்பட விடாமல் தங்களை கலைத்து விடுவதாகவும், தன்னை அசிங்கப்படுத்துவதாகவும் கேவலப்படுத்துவதாகவும் நினைத்துக் கொண்டு நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அசிங்கப்படுத்தி வந்ததாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் முன்பு கண்ணீர் மல்க தனது மனவேதனையை வெளிப்படுத்தி தனது குமுறலை கொட்டி தீர்த்தார். நம்ம கட்சிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மக்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச வரை என்னோட வார்டுக்கும் இந்த பெண்ணாடம் பேர் வச்சுக்க நல்ல பேர் எடுத்து கொடுத்தேன். அதே சமயத்தில் எல்லா மாட்டு சமுதாயக்காரங்க எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே அதே சமயத்தில் சில பேர் பேராட்சியில் தேவையில்லாமல் நம்ம கட்சி, அதாவது என்ன அசிங்கப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு நம்ம கட்சியும் நம்ம தலைவரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது திமுக கூட்டணியில நான் பேருக்கு தான் இருக்கிறேன். பேருக்கு தான் இருக்கிறேன். ஆனா அதே சமயத்துல தலைவருக்கு தெரியும். தலைவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம். நானும் சரி, எங்க வீட்டுக்காரரும் சரி, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது அவர்கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அதே சமயத்துல யாரும் கூப்பிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம கட்சியால நமக்கு உறுதுணையா இருந்தாதான் நமக்கு இப்ப என்ன விடு, நான் விட்டுறேன். நான் இப்ப இனிமேல் நான் பதவிக்கு ஆசைப்படல, பொறுப்புக்கு ஆசைப்படல. இப்ப இந்த நிமிஷமே நான் ஜெயிச்ச உடனே நான் வெளில வந்திருப்பேன். ஏன் நான் வரல? தலைவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் இந்த தடவை வந்தப்ப நம்ம கட்சி ஆட்களே, நம்ம கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. பேராட்சி உள்ளார நம்ம கொடியை பிடிச்சிட்டு உக்காந்தாங்க. அப்படி உக்காந்துருக்கும் போது நான் திரும்ப சொல்றேன், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு காரணமே அவர் ஆனந்தன் தான், ஒன்றியம். அவருதான் அவர் தேவையில்லாத ஒன்றியத்துல இருந்து நகரத்துல ஏகப்பட்ட எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்ததை அவர் கலைச்சு விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மேல நான் நல்ல மரியாதை மதிப்பு வச்சிருந்தேன். ஆனா அவர் என்னைக்கு ஒரு பேராட்சி உள்ளார கொடியை பிடிச்சிட்டு உக்காந்தாரோ அவர் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எனக்கு போயிடுச்சு. அதனால அவர் நான் அதே சமயத்துல அவரை நான் இந்த இதுல வன்மையா நான் கண்டிக்கிறேன். இப்ப இந்த நிமிஷமே நான் ஜெயிச்ச உடனே நான் வெளில வந்திருப்பேன். ஏன் நான் வரல? தலைவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் அந்த இடத்துல நான் பொறுத்துக்கிட்டு எனக்கு நடக்கிற அவமானமும் அசிங்கத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன். எவ்வளவு மனவேதனை நான் உட்காந்துருக்கேன் தெரியுமா? ஆனா அவர் தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம கட்சி பின் வாங்க கூடாது, நமக்கு கிடைச்ச இடத்த நம்ம திரும்பி விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியாம அந்த இடத்துல. அதே இப்போ உள்ள மாவட்ட செயலாளர் அவரை போன் போட்டா எடுப்பாரு, பேசுவாரு. சரி சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, இதே மாதிரி இப்ப பொறுப்பு அறிவிச்சிருக்கிறாங்களே நகர செயலாளர், அதுக்கு என்ன சொன்னாங்க, இதே மாதிரி தலைவர் திடீர்னு அடிச்சுட்டாங்கன்னா தலைவர் கையெழுத்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க அறிவிங்க,
எங்க வீட்டுக்காரர் இல்லைனாலும் பரவாயில்ல, வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இளைஞர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா அவர் ஏற்கனவே இருந்திருக்கிறாரு, அவரையும் வச்சுக்கலாம். இப்ப தலைவர் வந்து எல்லா பொறுப்பையும் போட்டிருக்கிறாரு, எல்லா பொறுப்பும் போட்டு ஒரு குழுவா நம்மள நியமிச்சிருக்கிறாரு. அந்த குழு அடிப்படையில தான் தேர்வு செய்யணும்னு சொல்றாங்க. அதே இங்க இருந்து கடலூர் ஒரு கூட்டத்துல சொல்றாங்க. இவர் அதே ஆனந்த் என்ன சொல்றாரு, இதே மாதிரி நான் வந்து நல்லூர் ஒன்றியத்துல இருந்தேன், நீங்க ஏதாவது பொறுப்பு பட்டா கூட என் ஊருக்கார எனக்கு ஆவாதவனா இருப்பா, அவனெல்லாம் நீங்க எப்படி போடலாம், என்ன ஒரு வார்த்தை பர்மிஷன் கேட்கணும்னு அவர் அந்த கூட்டத்துல சொன்னாரு. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், கடலூர் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அப்படி அவர் சொல்லிட்டு இன்னைக்கு மறைமுகமா இருந்து மாவட்ட செயலாளர் கூட அவர் செயல்படுறாரு. அவர் எப்படி செயல்படுறாரு? அப்ப இவருக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? எல்லாரும் கட்சியில உழைக்கக்கூடியவங்க தான், எல்லாரும் கட்சியில உண்மையா இருக்கிறவங்க தான். எல்லாத்துக்குமே இளைஞர்களுக்கு அடுத்ததுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம். அதாவது இப்ப நான் மட்டும் இல்ல, அதுக்கே அப்படி இருந்தோம். அதே சமயத்துல இப்ப இந்த மாவட்ட செயலாளர் நான் சொல்றேன், இப்ப வந்து நகர செயலாளர் ஒரு பையனுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதான தலைவர் சொன்னது கிடையாது. தலைவர்கிட்ட திரும்பி நான் அங்க இருந்து மேல ஆளுகிட்ட சொல்லி நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏற்கனவே வந்து நெருக்கடி நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு கணவர் வந்து நகர செயலாளர் எனக்கு 1 வருஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அந்த 1 வருஷம் அவரு நான் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க யார வேணாலும் மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சரிக்கா, நாங்க என்ன சொல்றோம், தலைவர் தான் பட்டாரு. ஆனா தலைவர் அப்படி சொல்ல கிடையாது. சரி ஆற்றல் இருக்கு, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கணும்னு சொல்லிருக்கிறாரு. அதே சமயத்துல இப்ப பேச வேண்டியது எல்லாமே வந்து இங்க எல்லாருமே வீரமுத்து அண்ணனும் சரி, பொருளாளர் அண்ணனும் சரி, எல்லாருமே இங்க மூத்த முன்னோடிகள் எல்லாமே பேசிட்டாங்க. அதே சமயத்துல ஒவ்வொரு விஷயமும் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம ஆட்களை வளர விடாம இன்னமும் அங்க இங்க கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தலைவருக்கு தெரியணும், இந்த மூலமா தலைவருக்கு தெரியணும், அவரு நமக்குள்ள அங்கீகாரத்தை பெறணும். திட்டக்குடி தொகுதி அவர் கேட்டு வாங்கி ஆகணும். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக வன்மையா அவருக்கு நான் வலியுறுத்துறேன். அதே தலைவர் வந்து நான் யாருக்காக கஷ்டப்படுறாரு, அவர் கல்யாணம் பண்ணாமையும் அவர் வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நமக்காக ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்காக நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒருங்கிணைந்து நம்ம செயல்படணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நம்ம எவ்வளவு கீழ்த்தரமான இடத்துல நம்ம இருந்து இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெளியில இந்த அளவுக்கு பேசக்கூடிய இடத்துலயும் சரி, வெளியுலகத்துக்கும் சரி, பெண்களை சக மனுஷியா மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அதே மற்ற கட்சியில யாரும் மதிக்க மாட்டாங்க. சரிசமா உட்கார்ந்தா கூட அங்க பாரு, நமக்கு முன்னாடி எழுத்தால உட்கார்ந்து பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எழுச்சி தமிழர் நம்ம எந்த நேரத்துல நின்னாலும், நானே போய் நின்னா கூட ஏமா நிக்கிறோம் உட்காருமான்னு பக்கத்தால கூப்பிட்டு உட்கார வைப்பாரு. அந்த அளவுக்கு எழுச்சி தமிழர் இருக்கிறாரு. ஆனா அவரு பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு சிலர் பண்ற பிரச்சனைகளால உருவாவதுதான் நம்ம விடுதலை சிறுத்தைக்கான கெட்ட பேருங்கிறது இந்த கூட்டத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல அவர் நமக்காக தான் ஒவ்வொரு நம்ம சமுதாயம், வளரக்கூடிய சமுதாயம், ஒடுக்கப்பட்ட மக்களாக நம்ம இருந்தாலும் அவருக்கு நம்ம வந்து முன்னேறணும், நமக்காக தான் அவர் பாடுபடுறாரு. இன்னைக்கு அவர் தூங்குற நேரம் எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் தான் தூங்குறாரு அவரு. ஏன் நம்ம அவருக்கோசரம் அவர் குடும்பத்துக்கோசரம் தூங்குறாரா? இல்ல, நமக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. டெய்லி ஏதாவது ஒரு வெளிநாடுல இருந்து எல்லாமே சுற்றுப்பயணத்துல தான் இருக்கிறாரு. ஏன் நமக்காக